Hello students, welcome to Hiva Maths. 11th standard economics oda first midterm oda important questions என்னன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாயிண்ட் வைஸ் படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. காமர்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. பட் ரெண்டுமே ஒரே மாதிரியான சப்ஜெக்ட் தான் சரிங்களா. ஸோ அதனால முதல்ல நம்ம மைண்ட் செட்டை வந்து மாத்தணும். இது கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது, எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஈஸியா படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா என்கிட்ட வர பசங்களுக்கு முதல்ல நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸின்றத உங்க மனசுல பதிய வைக்கிறதுதான் பெரிய வேலையாகுது சரிங்களா. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு எப்படி இருக்கும்னா அது கஷ்டம்னு நினைச்சாதானே கஷ்டம். ஈஸி, இதை படிச்சிருவேன், என்னால முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும், கரெக்டுங்களா. ஸோ அந்த மைண்ட் செட்டோட இந்த எக்ஸாமை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா கொடுத்துருக்கேன். இந்த 5 மார்க்ல ஆஸ்ட்ரிக் கொடுத்தது மட்டும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், அதனால அதை மட்டும் நல்லா கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் 37 பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 2 மார்க்ஸ் பாருங்க, 21, 22, 24, 25, 26, 27. அதே மாதிரி 3 மார்க் பாத்தீங்கன்னா 28, 29, 30, 31, 32, 33. இதெல்லாம் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கோடது. 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். அடுத்து சாப்டர் 2 கன்சம்ஷன் அனாலிசிஸ். ஸோ 2 மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 21, 23, 24, 25, 26, 27. 3 மார்க் வந்து 28லேருந்து 30, 31, 32, 33. புக்கின் முதல்ல படிக்க முன்னாடி புக் பேக் முதல்ல முடிச்சிருங்க. 5 மார்க்கு 35, 36 மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் 38 படிங்க. தேர்ட் சாப்டர் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ்ல 2 மார்க் என்ன, 21, 22, 23, 24, 25, 27. 3 மார்க் 29, 28, 29, 30, 31, 33, 34. அப்புறம் 35 வந்து முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல 4th லெசனும் 5th லெசனும் கொடுத்துருக்காங்க, அதனால நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 4th சாப்டர் வந்து 2 மார்க் 21, 22, 24, 25, 27. 3 மார்க் 28, 29, 30, 32, 34. அடுத்து 5 மார்க் வந்து 35 and 37. ஸோ இப்போ வரைக்கும் மிட் டேர்முக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் நல்லா தரவு பண்ணுங்க, சூப்பரா மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 5 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைசிங். 2 மார்க்ல 21, 22, 24, 25, 27. 3 மார்க் 28, 30, 31, 32, 33, 34. 5 மார்க்ல 35, 37, 38. ரைட்டா. இப்போ நான் டோட்டலா என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எக்கனாமிக்ஸ்ல நீங்க நிறைய விஷயங்கள் ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா 90+, அதாவது 80+ மார்க் நம்ம எடுத்துடலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் படிங்க, பேராகிராஃபா படிக்காதீங்க. இது நீங்க வந்து 10thலயே நீங்க படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரிலாம் கொஞ்சம் பாயிண்ட் வைஸ் படிக்க சொல்லுவாங்க. பாயிண்டா படிக்க ஆரம்பிங்க. டயக்ராம் இருக்கிற கொஸ்டின்ஸ், கிராஃப் இருக்கிற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டயக்ராம் கிராஃப் வரையணும். நிறைய பேருக்கு அது டவுட்டாவே இருக்கு, வரையணுமா வேண்டாமா, கண்டிப்பா வரையணும் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல ஸ்டோரி ரைட்டிங் இருக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். கதை எழுதிக்கிறேன் நானு, எனக்கு கான்செப்ட் தெரியும், நான் கதை எழுதிக்கிறேன், எக்கனாமிக்ஸ்ல எழுதவே முடியாது. அதுக்கப்புறம் மெயினா 1 மார்க். இந்த 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க செய்யணும். எல்லா 1 மார்க்ஸும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க, டெஃபினேஷன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் முதல்ல முடிச்சிடுங்க. ஏன்னா 5 மார்க் ஒருவேளை நீங்க ஸ்லோவா படிப்பீங்கன்னா 5 மார்க் படிச்சுட்டே டைம் ஓட்டிடும், அது வேண்டாம் சரிங்களா. முதல்ல என்ன பண்ணுங்க, 2 மார்க் 3 மார்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிடுங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்க்காவது படிச்சு எழுதிடணும். அதுக்கப்புறம் 4 and 5 படிங்க. டெஸ்ட்டுக்கு டீட்டெயில் ஆன்சர் கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா. டீட்டெயில் ஆன்சர் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு 6 பாயிண்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு 2 பேராகிராஃப் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் நம்ம படிச்சிருக்கணும்ல. கிளியரா, கண்டிப்பா உங்களால படிக்க முடியும், முதல்ல அதை நம்புங்க. நிறைய பேர் நான் வந்து 11th ஜாலியா இருந்துட்டேன், இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம் நான் பாஸ் ஆயிடும், ஃபெயில் ஆகக்கூடாது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க இப்படின்னு வாட்ஸ்அப் வருது. சரி, நமக்கு வந்து 3 லெசன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் நம்ம தரவு பண்ணா போதும். ஒரு லெசன் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. ஆனா அந்த 2 லெசன் தரவா படிக்கணும். அப்படி இல்லையா 3 லெசன்ல 2 மார்க் 3 மார்க்காவது கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும், 1 மார்க் படிச்சிருக்கணும், பாஸ் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த விஷயத்த படிக்க ஆரம்பிங்க முதல்ல. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும்ன்றத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
அண்ட் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.